சமீப காலங்களில் குறைஞ்சது ஒரு 15-20 வருஷமாக நம்ம தமிழகத்தில் இயக்கங்கள் நிறைய வந்துட்டாங்க. அமைப்புகள் இயக்கங்கள் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபித்ராவுடைய காசு எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வந்து ஏழைகளை பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி கேட்குறாங்களே. அந்த மாதிரி வந்து அந்த இயக்கங்கள்கிட்ட அமைப்புகள் நம்ம அப்படி கொடுத்தா நம்மளுடைய ஃபித்ராவுடைய கடமை நீங்குமா? ஃபித்ரா கொடுத்தா கடமை நீங்குமா இல்லையாங்கிறது அந்த இயக்கம் அந்த அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். உரியவர்களும் போய் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது தெரியணும் அல்லவா? ஏன்னா இதில் நிறைய வஹாபிய அமைப்பு தான் இதில் முன்னணியில் இருக்கிறாங்க. இது ஒரு வசூலாகவே பண்ணுறாங்க. ஆனால் சுன்னி ஜமாத்துக்கு அதிகமாக இதில் ஈடுபடுறது இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் ரசூலுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால வசூலை பற்றி அதிகமாக யோசிக்கிறது இல்லை. சில பேர் வசூலுக்காகவே இயக்கம் நடத்திட்டு இருக்கிறவங்க தான் அதே கவனமாக இருக்கிறாங்க. கோடிக்கணக்கிலலாம் வசூல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் வசூல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த ஃபித்ரா தர்மத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ காசு. அப்போ அந்த அளவுக்கு வசூல்லாம் நல்லா அதுலலாம் நல்லா கை தேர்ந்தவங்க தான். குர்ஆன் ஹதீஸ் புரியறதுல வேண்டாம், அவங்க வீக்காக இருந்தாலும் வசூல் பண்ணுறதுல ரொம்ப கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அதனால் வருங்கள இப்போ என்னன்னு சொன்னால் இவங்களில் கரெக்டாக போய் சேர்ப்பாங்களும் நமக்கு தெரியாதுல்ல. பொதுவாகவே நான் சொல்கிறது, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி ஃபித்ராவாக இருந்தாலும் சரி, ஏன் அமைப்பில் கொடுக்குறீங்க, ஏன் இயக்கத்தை கொடுக்குறீங்க? உங்கள் குடும்பத்தில் எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, உங்கள் உறவுகளில் எவ்வளோ ஏழைகள் இருக்கிறாங்க, நீங்கள் வசிக்கிற பகுதியில் மஹல்லாவில் தெருவில் எவ்வளோ ஏழைகள் இருக்கிறாங்க, நீங்கள் வசிக்கிற ஊரில் எவ்வளோ ஏழைகள் இருக்கிறாங்க, ஏங்க இவங்களே விட்டுட்டு அந்த அமைப்புக்கு இயக்கத்தும் கொடுக்குறீங்க என்று நான் அடிக்கடி கேட்குறது. நீங்கள் அந்த அமைப்பில் கொடுத்துட்டா அந்த அமைப்புக்கு வேண்டியவர்களுக்காக பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க. இங்கே உங்கள் உறவு பட்டினியாக கிடக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, ஆனால் அந்த அமைப்பு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் கொடுக்குறீங்க? அதனால் அமைப்புகளிடம் ஒப்படைப்பதை விட அவங்க தனித்து அவங்களே கொடுக்கறது தான் சிறந்தது அப்படிங்க. அவங்க உறவுகளை கொடுத்தா 2 நன்மை கிடைச்சிருது இல்லை. ஏழைகளுக்கு உதவணும் தர்மம் செஞ்சோங்கிறது ஒன்று, உறவை அரவணைத்தோங்கிற ஒன்று, 2 நன்மை கிடைக்கும். இது நம்பி சொல்லலாம்னு சொல்லி காட்டுறாங்க. அமைப்புகளை கொடுக்கறது அதே போல் இந்த அமைப்புகளை கொடுக்குறோமே அவங்க சில கட்டங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வசூல் பண்ணுறதுக்காண்டி நியமிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பங்கெடுத்து கொடுக்குறாங்க. இந்த காசுல ஆமாம், ஜக்காத்துலேருந்து கொடுக்குறாங்களே. கேட்டால் வல்லாமிலேயே நாளைகாலாம் சொல்லிவிட்டான்ல, ஜக்காத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்டோம்லாம் சொல்லிட்டான்ல. அது அரசாங்கம் சொல்லப்பட்டதில்ல, அரசாங்கம் நியமிக்குது வசூல் பண்ணிட்டு வாங்கண்டு, அவங்களுக்கு கொடுக்கலாம். இது அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டது. இந்த அமைப்புகளெல்லாம் அரசாங்கமா, இயக்கங்கள் அரசாங்கமா? சரி, அரசாங்கங்கிறது ஒன்று தானே இருக்கும். நீங்கள் 10 அமைப்பு வச்சுருக்க 10 அரசாங்கமா, 10 இயக்கங்கள் வச்சுருக்கீங்க, 10 அரசாங்கம் வச்சுருக்கீங்க. அப்போ அதனால் அதனால தான் உங்கள் கொடுக்காங்க. இந்த மாதிரி போயிட்டா இவங்க யார் கொடுத்தாங்களோ அவங்க நிறைவேறாமல் போயிருமே, தகுதி இல்லாமங்களுக்கு போய் சேருத. அதனால் சுன்னி ஜமாத்தாக இருக்கக்கூடிய அமைப்புகள்கிட்ட கொடுக்கலாம், நம்ப தகுந்ததாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கொடுக்கலாம் தான். ஆனால் எது சிறந்தது? அமைப்புகள் கொடுக்காம தனியாக அது பைத்துல் மாலில் வசூல் பண்ணுவாங்க. பைத்துல் மால் தாங்க நாங்கள் செய்வோங்க. பைத்துல் மாலில் 2 வகை இருக்குது. சில பேர் இந்த மாதிரி வசூல் பண்ணுவாங்க, வாங்கினதை உடனடியாக ஏழைகளை கணக்கிட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பைத்துல் மாலாக தான் கொடுக்கலாம், உடனே போய் சேருது ஏழைகளுக்கு. இன்னொரு பைத்துல் மால் வச்சுருப்பாங்க, அவங்க இந்த ஃபித்ரா ஃபண்டில் ஒரு ஃபண்டை பேங்கில் போட்டு வைப்பாங்க, அப்போதைக்கு கொடுப்பாங்க. அது அறவே கூடாது. ஜக்காத்துக்கும் இப்படி செய்வாங்க, அதுவும் அறவே கூடாது. அந்த அன்னைக்கே கொடுத்து முடிச்சிடணும். ஃபித்ரா அப்படி தானே, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தானே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உடனடியாக கொடுத்து முடிச்சிருங்க தானே சொல்கிறாங்க.